கைது செய்யாத எம்எல்ஏ ஜெகன்மூர்த்தியை கைது செய்யாத தமிழக அரசு திமுக அரசு எங்கள் தலைவர் ஜெகன்மூர்த்தியை பொய் வழக்கில் கைது செய்யாத ஜெகன்மூர்த்தியை கைது செய்யாத. சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் ஜெகன்மூர்த்தி அவர்கள் வீட்டில் பொய் வழக்கில் கைது செய்வதாக தகவல் முற்றுகையிட்டனர். இது முழுக்க திமுக அரசும் தமிழக காவல்துறையும் ஒட்டுமொத்த தனித்தலைவர்களுக்கு ஏற்பட்ட அவமானமாகும். இது போன்ற செயல் தமிழகத்தில் மீண்டும் நடைபெறுமானால் புரட்சி பாரத கட்சி ஒருங்கிணைந்து தமிழ்நாடு முழுக்க ஆர்ப்பாட்டம் வாயிலாக கண்டனத்தை தெரிவித்து இந்த கண்டன பதிவை செய்து கொள்கிறோம். அதேபோல் தொடர்ந்து தமிழ்நாட்டில் தலித் மக்கள் மீது பொய் வழக்கு போடுவதும் பொய் வழக்கில் போட்டு சிறைப்படுத்துவதும் வழக்கமாக உள்ளது. காரணமாக எங்கள் ஜெகன்மூர்த்தி அவர்கள் மீது பொய் வழக்கில் பதிவு செய்யப்பட்டு அவரை சிறைப்படுத்த முற்பட்ட காவல்துறை மீது வன்மையாக கண்டிப்பதோடு உடனடியாக தலைவர் வீட்டை முற்றுகையிட்ட காவல்துறை உடனடியாக புரட்சி பாரத கட்சி சார்பாக சேலம் மாவட்டத்தின் சார்பாக இன்றைக்கு கண்டனத்தை பதிவு செய்து கொள்கிறோம். உடனடியாக தமிழக அரசும் காவல்துறையும் ஜெகன்மூர்த்தியார் வீட்டை முற்றுகையிட்டது அந்த உடனடியாக திரும்ப பெற வேண்டும் என்று புரட்சி பாரத கட்சி சேலம் மாவட்ட சார்பாக வேண்டி கேட்டுக்கொள்கிறார். வண்டி அப்படி விட்டு கண்டிக்கின்றோம் தமிழக அரசை 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 கண்டிக்கின்றோம் தமிழக அரசு 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 கைது செய்யாத இஸ்லாம் புரட்சியாளர் ஜெகன்மூர்த்தியை கைது செய்யாத தமிழக அரசு திமுக அரசு தமிழக அரசு திமுக அரசு வழக்கு போடாதே பொய் வழக்கு போடாதே காவல்துறையே இஸ்லாம் புரட்சியாளர் ஜெகன்மூர்த்தியை கைது செய்யாத தமிழக அரசு ஜெகன்மூர்த்தியை கைது செய்யாத வெளியேறு காவல்துறையே மக்கள் பிரதிநிதி ஜெகன்மூர்த்தியை பொய் வழக்கில் கைது செய்யாத காவல்துறையே திரும்பி வா காவல்துறையே திரும்பி வா நம் முறைச்சால் வீட்டை விட்டு உடனடியாக திரும்பி வா மன்னிப்பு கேள் தமிழக அரசு மன்னிப்பு கேள் மன்னிப்பு கேள் இளம் புரட்சியாளர் மன்னிப்பு கேள் தமிழக அரசு திராவிட அரசு தமிழக அரசு திமுக அரசு தமிழக அரசு திமுக அரசு வஞ்சிக்காதே தலித் தலைவர்களை வஞ்சிக்காதே தலித் தலைவர்களை வஞ்சிக்காதே கண்டிக்கின்றோம் தமிழக அரசை கண்டிக்கின்றோம் காவல்துறையை கண்டிக்கின்றோம் காவல்துறையை கண்டிக்கின்றோம்